ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மிஸ்டர் கில்லோட செகண்ட் எபிசோடு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் யாராவது ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட் எபிசோடோட லிங்க்கை வந்து நான் போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் எபிசோடு வந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து செகண்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றது கம்ப்ளீட்டாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் எபிசோடில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, நிறைய க்ளூஸ் கண்டுபிடிப்பாங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் எபிசோடை விட செகண்ட் எபிசோடு பார்க்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி ஆர்வமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபஸ்ட் எபிசோடை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய ட்ராமாஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண ட்ராமாவை நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் அப்லோட் பண்ணுவேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம செகண்ட் எபிசோட்குள்ளே போகலாம். இந்த செகண்ட் எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்ன நடந்துகிட்ருக்குன்றதை ஒரு சின்ன இதுவாக வந்து சொல்கிறேன். போன எபிசோடில் வந்து அந்த மர்டர் கேஸ் நடந்தது, 2 கொலை நடந்தது. அந்த 2 கொலைமே நெக்ரோஸ் அப்படின்ற ஒரு நாவலில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் நடந்ததாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நெக்ரோஸோட ரைட்டரை தேடி நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாட் வந்து அந்த நாவல் ரைட்டர்ஸ் கம்பெனிக்கெலாம் போய் செக் பண்ணிகிட்ருப்பாரு. செக் பண்ணிகிட்ருக்கும்போது தான் வந்து நம்ம கைக்கு வந்து என்ன தான் தேடி வந்திருக்காங்கன்னு டவுட்டில் வந்து ஒரு ரூமில் போய் டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. அதோடு வந்து இந்த ஃபஸ்ட் எபிசோடை முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபஸ்ட் எபிசோடில் ஃபுல்லாக கை தான் வந்து கில்லர் அப்படின்ற மாதிரியே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் செகண்ட் எபிசோடில் அப்படி இருக்குமான்றது டவுட்டு தான். ஆனால் நான் இந்த எபிசோடை ஃபுல்லாக பார்த்ததுனால கண்டிப்பாக அப்படி இருக்காது. கை வந்து இந்த எபிசோடில் கில்லர் இல்லைன்றத கம்ப்ளீட்டாக நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கில்லர் இவனே இல்லை அப்படின்றத வந்து நம்மளே கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இந்த எபிசோடில் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஆனாலுமே நமக்கு கில்லர் இன்னும் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய எபிசோட்ஸ் பார்த்தால்தான் தெரியும். வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கெய் வந்து அந்த ரூமில் போய் லாக் பண்ணிட்டு அவர் அந்த டேப்லெட் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. டேப்லெட் எடுத்து பதட்டத்தோடு சாப்பிட்றாரு. அப்போ தான் யோசிக்கிறான், அவர் வந்து நெக்ராஸ் அப்படின்றத வந்து ஒரு பேக்கெண்ட் இதில் கம்ப்யூட்டரில் வந்து எழுதி வச்சுருப்பான். அதை ஃபுல்லாகவே அவன் வந்து டெலீட் பண்ணிட்டான். அவன் எழுதின அந்த நெக்ராஸ் அப்படின்ற கதையை ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டு அப்புறம் அந்த நெக்ராஸ் புக்கையும் வந்து அவன் நெருப்பில் கொளுத்தி எரிச்சிட்டான். இது வந்து அவன் வந்து எதுக்காக அந்த மாதிரி எரிக்கிறான்னா, யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எரிக்கிறான். ஆனால் கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அதனால தான் அவர் தேடி வந்திருக்காரு. அப்படி வரும்போது தான் அவன் வந்து பதட்டத்தில் வந்து டேப்லெட் எடுக்கும்போது டேப்லெட்ஸ் எல்லாம் கீழே விழுது. அப்போ தான் நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாட்டிருக்கார்ல, அவரும் வந்து அந்த இடத்துக்கு வருவார். இவனும் அந்த கீழே இருக்க டேப்லெட்டை பொறுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து என்டர் ஆகிறாரு. என்டர் ஆனவுடனே அவரும் என்னடா பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டேப்லெட்லாம் கீழே இருக்குது. இவனும் அந்த டேப்லெட்டோட பாட்டில் ஒன்று இருக்கும், அந்த பாட்டிலை வந்து எடுத்துகிட்டு திருப்பி பார்க்குறான். பார்த்துட்டு இந்த டேப்லெட் எதுக்காக எடுக்கிறான் இவன், இப்போ எதுக்காக அவன் பேனிக் ஆனதுனால டேப்லெட் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் அப்படி எடுப்பாங்க. அப்போ வந்து இது வந்து சைக்காட்ரிக்ஸ் எடுக்கிற டேப்லெட்டா அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு சரி அவனுக்கு ஏதாவது நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த டேப்லெட்லேருந்து ஒன்று எடுத்து அந்த அந்த ரைட்டர்கிட்ட கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவனும் உடனே கையும் இப்படி பார்க்குறான், பேச வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம போகலாம், ஆமாம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புறாங்க. 2 பேரும் வந்து இப்போ பேசிட்டு 2 பேரும் இப்போ அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போனோடனே நம்ம கை வந்து அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாட் வந்து அவன் பண்ணுற வேலையை வந்து பார்க்குறதுக்காக வரான். அப்படி வரும்போது அவனோட ஆர்ட் ஸ்டைல் வந்து அந்த நெக்ராஸ் நாவலோட அப்படியே மேட்ச் ஆகுது. அதனால வந்து இவன் கேட்குறான், இந்த நாவலை எழுதுனது யாருன்னு உனக்கு தெரியுமா, இல்லை இது உன்னோட ஸ்டைலா, ஏன்னா நீ பண்ணுற ஆர்ட்டும் இதில் இருக்க ஆர்ட்ஸும் ஒரே மாதிரியே இருக்கே, இது நீ தான் வரைஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஆர்ட்டெல்லாம் நம்ம வரைஞ்சோன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து வேல்யூவே இல்லை, யாரும் இதெல்லாம் வந்து படிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இது நான் வரைஞ்சது கிடையாது, இப்படி வரைஞ்சா எனக்கு லாஸ் தான், அதனால் நான் வரைய மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சபார்டினேட்ஸும் மற்ற எம்ப்ளாயீஸ்கிட்ட வந்து கேட்டு பார்க்குறாங்க, இந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து யாரோடது, இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கொடுக்குற இந்த நெக்ராஸ் நாவலோட ஆர்ட் ஸ்டைலை பார்த்தா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கை அவர் எழுதுகிற ஆர்ட் ஸ்டைல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதும் சபார்டினேட்டும் இது கை எழுதுன மாதிரி இருக்குதுன்னு சொன்னதும் நம்ம கை என்ன சொல்கிறான்னா, இல்லை அது நான் எழுதுனதில்லை, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணியிருக்கீங்க, நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்ட் ஸ்டைல்லாம் வரைய மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பாஸும் ஆமாம் ஒரு வேளை இருக்கலாம், அவனோட தான் இருக்காது, நான் தான் ஏதோ யோசிச்சுட்டு யாரோ எழுதுனது வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதும்
நம்ம கைக்கு வந்து அப்பா தப்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இன்ஸ்பெக்டரும் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போ தான் வந்து அவன் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ கையை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக அவன் போகிற இடத்துக்குலாம் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம கை வந்து ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போகிறான். போன இடத்துல ஒரு ஸ்ட்ரே கேட்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ரீட்ஸ்லலாம் இருக்கிற கேட்ஸை வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, கேட்டோட ஃபுட்டெல்லாம் எடுத்து அவன் பேக்லேருந்து கேட் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கேட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறான். கொடுத்துட்டு இவனும் அந்த கேட்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இவன் வந்து எப்பயும் வழக்கமாக வந்து அந்த பூனைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அதனால் அந்த வெள்ளை பூனை, அதில் வந்து 2 பூனை இருந்தது. அதில் வெள்ளை பூனையை வந்து தூக்கி வச்சு கொஞ்சிட்ருக்கான். இது எல்லாத்தையும் வந்து அந்த இன்ஸ்பெக்டரும் பார்த்துட்ருக்காங்க. இவனுங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் போய் சஸ்பெக்டாக இருக்கான், நம்ம தேவையில்லாமல் இவனை சந்தேகப்படுறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனோட சபார்டினேட் வந்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, நம்மளை இப்படி இருக்கவங்கள தான் நம்பக்கூடாது, நம்ம எதுக்கும் ஒரு கண்ணை வச்சுருக்கணும், அவனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும், அவன் இன்னும் என்னென்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து கிளம்புறான். கிளம்புனோடனே என்ன பண்ணுறான்னா, டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறான். இவனுங்களும் அவன் வீடு வரையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவன் வீட்டில் வந்து சிகரெட் தான் பிடிச்சிட்ருக்கான். எப்பயும் நார்மலாக வந்து அவன் பால்கனியில் பிடிக்கிற மாதிரி சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். அதையும் வந்து இவங்க எல்லாருமே வந்து கீழேருந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டரோட சபார்டினேட் வந்து, நம்ம கையோட வாட்ச் ஸ்டைலை வந்து நான் வாங்கினேன், அவரோட ஆர்ட் ஸ்டைலும் அந்த நெக்ராஸ் நாவலோட ஆர்ட் ஸ்டைலும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றத வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னதும், இன்ஸ்பெக்டர் திடீர்னு அந்த வீட்டில் ஒன்று நோட் பண்ணுறாரு. அது என்னதுன்னா, அவரோட வீட்டில் எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவன் வந்து வெளியில் எங்கேயோ போகிறத வந்து பார்க்குறாங்க. உடனே அவனும் வெளியில் போகிறான்றதுனால இந்த போலீஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் போகிறது வந்து சபார்டினேட்ஸ் தான் போகிறாங்க. நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து டைரெக்டாக வந்து கையோட வீட்டுக்கே போகிறாரு. ஏன்னா இப்போ அவன் வீட்டில் இல்லாததுனால நம்ம போய் தேடி பார்த்தா ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அவனோட சபார்டினேட் வந்து, இப்படி போகிறது தப்பு இல்லையா, நம்மள்ட்ட அரெஸ்ட் வாரண்ட் கூட இல்லை, இப்படி போனால் தப்பாயிரும் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல, உள்ளே போயிட்டு வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சபார்டினேட் கிட்ட சொல்கிறாரு. சபார்டினேட்டும் கதவை திறந்து உள்ளே போயிட்டாங்க. இப்போ 2 பேரும் உள்ளே போனதுக்கப்புறமா அவன் ரூமை பார்க்குறாங்க. அவன் ரூமை பார்த்தா 2 பேருமே பயப்படுறாங்க. இது என்னடா ரூமா இல்லை வந்து பேய் வீடா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. எங்கே பார்த்தாலும் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப கொடூரமாக வரைஞ்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த சபார்டினேட் வந்து ஒரு வைரஸை வந்து அவரோட கம்ப்யூட்டரில் வந்து ஏற்றுறான். ஏன்னா வந்து டெலீட் ஆன ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ரீஸ்டோர் பண்ண முடியும், அதனால் அதை வந்து நான் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ வந்து ஏற்றிட்டுருக்கான். அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோ வந்து இவங்க அந்த ஃபேன் மீட்டிங்கில் எடுத்தது. அதை வந்து இந்த சபார்டினேட்டும் பார்த்துட்டு, நீங்கள் இவரோட ஃபேன் மீட்டிங்க்கு தான் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். வாயை மூடிட்டு போய் வேலையை பார்க்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கத்திட்ருக்காரு. அப்போ தான் வந்து ஒருத்தன் சொல்கிறான், கை வந்து இப்போ வீட்டுக்கு தான் வரான், நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனுங்களும் 2 பேரும் உடனே ஓடுறானுங்க. சபார்டினேட் வந்து வீட்டை விட்டு ஓடிட்டான். ஆனால் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, போகும்போது அந்த ஃபோட்டோ கீழே விழுகிறத வந்து பார்த்துட்டாரு. அந்த இவனுங்க 2 பேரும் அந்த ஃபேன் மீட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோ கீழே விழுகிறத பார்த்தத உடனே, கை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்து ஒழுங்காக வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்த உடனே கை வெளியில் வந்துடுவான். அதனால நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணிடுறான்னா, அவனோட ரூம்லேயே ஒரு கபோர்டில் போய் ஒளிஞ்சுக்குவார். ஒளிஞ்சுக்கிட்டவர் அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒழுங்காக ஒளிச்சு வைக்காமல் அங்கேயே விட்டுட்டு போய் ஒளிஞ்சிட்டாரு. கை உள்ளே வந்ததும் அந்த ஃபோட்டோவை தான் நோட் பண்ணுறான். நோட் பண்ணோடனே நம்ம வீட்டில் யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே என்ன பண்ணுறான்னா, அவனோட கபோர்டில் வந்து எப்போயுமே ஒரு சுத்தியல் இருக்கும். அந்த சுத்தியலை எடுத்துகிட்டு, யாரோ அந்த கபோர்டுக்குள்ளே இருக்காங்க, ஒரு வேளை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, டெப்ட் கலெக்டர்ஸ் யாராவது இருப்பாங்களா, அதாவது இவன் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன், அவங்களில் யாராவது இருக்குமான்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து அவன் வந்து சுத்தியல் எடுத்துகிட்டு வரான். சுத்தியல் எடுத்துகிட்டு வரதை போலீஸ் ஆஃபீஸர் பார்த்ததும், இவன் தான் கில்லராக இருக்கும், சுத்தியல்லாம் வச்சுருக்கா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். அதனால அவனும் வந்து கன் எடுத்துகிட்டு நின்றுட்ருக்கான் கபோர்டில். அப்படி நிற்கும்போது தான் நம்ம கைக்கு வந்து ஃபோன் கால் வருது. அவன் கபோர்டை திறக்க வரான். வரும்போது கரெக்டாக வந்து அவனுக்கு ஃபோன் கால் வந்துடும். ஃபோன் காலில் வந்து, நான் இப்போ உன்னை மீட் பண்ணணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவனும் அந்த கபோர்டை விட்டுட்டு அவன் திருப்பியும் வந்து கிளம்பிடுவான். அப்படி கிளம்புனோடனே போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்ருப்பாரு. உடனே அவனும் கிளம்பிடுவான். கிளம்புனதுக்கப்புறம் டேரெக்டாக என்ன காமிக்கிறாங்கன்னா, அந்த நியூஸ் ப்ராட்காஸ்டிங் கம்பெனியை வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம இன்ஸ்பெக்டரோட தங்கச்சியும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து இறங்குறத பார்க்குறோம். அவளோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கா. அவள் தங்கச்சியை வந்து சாப்பிட்டியான்னு கேட்கும்போது சாப்பிட்லன்னு சொன்னதுனால இவள் வந்து அவளுக்கு வந்து ஒரு மில்க்கை வந்து கொடுக்குறா. சாப்பிடு, இதை வச்சு ஒன் டேயை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. கொடுத்தோடனே அந்த இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி அதை வாங்கி குடிக்கிறான். குடிச்சிட்டு கம்பெனிக்குள்ளே போயிட்டு
பார்க்குறாங்க. இப்போ தான் நம்மளோட கம்பெனிக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து திருப்பி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நம்மளால் இது முடியுமா, நம்ம இந்த கம்பெனியில் சர்வை பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்ருக்கா. அப்போ தான் அந்த இவளுக்கு இன்டர்வியூ எடுத்த அந்த கம்பெனியோட ஓனர் வந்து, உங்களால் இது முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ராஸ் அந்த நாவலில் நடந்ததும் இப்போ நடக்கிற மர்டர் கேஸையும் கம்பேர் பண்ணி ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்ட்டையும் சொல்கிறாங்க. உடனே இவனுங்களும் சரி, இது நமக்கு ஈஸியான வேலை தான், நான் இந்த நாவல்லாம் நிறைய படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு க்ளூ விடாமல் அந்த நாவலில் என்ன நடக்குதோ அதே மாதிரி அப்படியே நடக்குது. இதை பார்த்தா ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு இதை சீரியஸாக பார்க்காம, நீ இந்த மாதிரி நாவல்லாம் படிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் டவுட் வருது அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு சொல்கிறதுக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுற, நான் தனியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நாவல் பார்க்குறேன் அப்படின்றாங்க. உடனே இங்கே இன்ஸ்பெக்டரும் டைரெக்டாக கையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. இவரும் ஃபாலோ பண்ணி போய் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, திருப்பியும் அந்த கேட்டுக்கு சாப்பாடு தான் ஊட்டிகிட்ருக்கான். அப்படி சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட சபார்டினேட் வந்து தெரியாமல் வந்து கேட்டுக்கு வாங்கி வச்சிருந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டுட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கான். திருப்பி பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து பூனைக்கோட சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொன்ன உடனே இவன் வந்து, என்ன சார் நீங்கள் பூனையோட சாப்பாடெல்லாம் எடுத்து காரில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்த உடனே அவனும் என்ன பண்ணுறான்னா, ச்சீ நான் இதையா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டதையும் கீழே கொட்டிட்டு, இந்தாங்க சார் நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். பூனையோட சாப்பாடு சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனும் வந்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அந்த கையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. அவனும் பூனைக்கிட்ட கொஞ்சிகிட்டே இருக்கான். இது எல்லாத்தையும் வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்ருக்காரு. ஆனால் இந்த தடவை வந்து அந்த பூனைக்கு வந்து சாப்பாடு வந்து ஆல்ரெடி வந்து ஒருத்தர் கொடுத்துருப்பாரு. அதனால தான் வந்து யாரோ கொடுத்துட்டாங்க, அதனால நீ எனக்காக வெயிட் பண்ணாமல் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஏதோ பேசிட்டு கிளம்பிடுறான். கிளம்பி போனவன் வந்து திருப்பியும் அவன் வீட்டுக்கு தான் போகிறான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. அதாவது அவர் சபார்டினேட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் டெலீட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அந்த நெக்ராஸை பற்றினது. இவர் தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வரைஞ்சார், இதுதான் அதோட டாக்குமெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இன்னும் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபார்டினேட் வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னதும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அரெஸ்ட் வாரண்ட்டை ரெடி பண்ண, அவனை வந்து நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன், அவன் தான் சஸ்பெக்ட்னு தெரிஞ்சிச்சு, அவன் தான் கொலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. இவனும் கை வந்து இப்போ போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரு 3 போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவனை தேடி வந்துட்டுருக்காங்க. அவன் அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிட்டான்னா யூட்டர்ன் போட்டான். யூட்டர்ன் போட்டு இவனும் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கான். அந்த 3 போலீஸ் ஆஃபீஸரும் அதை பார்த்துட்டு ஏன் இவன் யூட்டர்ன் போட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவனும் அவன் பின்னாடியே நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு அவன் என்ன பண்ணிட்டான்னா ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓட ஆரம்பித்தோடனே அந்த போலீஸ் 3 பேர் சுற்றி அவனை ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்களா, அவங்களும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி போய் எப்படியாவது அவனை பிடிச்சே ஆகணும், அவன் தான் சஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணிட்டான்னா ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சிட்டான். ஒளிஞ்சிட்டு அவனோட லெஃப்ட் சைடில் பார்த்தா அவன் கடன் வாங்கி வச்சுருப்பான் நிறைய இடத்துல. அவனுங்கெல்லாம் அங்கே நிற்கிறானுங்க. அவனுங்க நிற்கிறது மட்டும் இல்லாமல், ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நீனா வந்து மாட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பணம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, போய் அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு தேட சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சபார்டினேட்டும் தான் பிரிஞ்சு தேடுறாங்க. தேடி பார்க்கும்போது அவனை காணோம். இவன் என்ன அவன் பண்ணுறான்னா, கை வந்து இங்கே அடி வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா எங்கடா என்னோடய பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் கலெக்ட் பண்ணுவாங்கள்ல, அவனுங்கெல்லாம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா வந்து அவன் போன வாரம் வந்து இன்னொருத்தவன்கிட்ட பணம் வாங்கினவன்கிட்ட வந்து பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டான். ஏன் அப்போ என்கிட்ட பணம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃபோர்ஸ் பண்ணி திட்டிகிட்ருக்காங்க. திட்டிகிட்டு இருந்தவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, திடீர்னு நம்ம கை வந்து வச்சுருக்க பேக் இருக்கும்ல, அந்த பேக்கை வந்து பிடுங்க ஆரம்பிக்கிறானுங்க. இவனும் எவ்வளவோ தடுத்து பார்த்துட்டான், எவனும் வந்து கேட்குற மாதிரி இல்லை. உடனே வந்து பிடுங்கிட்டானுங்க பேக்கை கைகிட்டேருந்து. பிடுங்கி அந்த பேக்கை வந்து கீழே கொட்டுறானுங்க. கொட்டின உடனே என்ன ஆகுதுன்னா வந்து சுத்தியல் அந்த பேக்லேருந்து கீழே வருது. சுத்தியலும் நிறைய புக்ஸு, பென் இதெல்லாம் வந்து கீழே விழுது. சுத்தியலை பார்த்ததும், நீ எதுக்கு சுத்தியலோடு சுற்றுற, எங்களை அடித்து கொலை பண்ணுறதுக்கு தானே இப்படி சுத்தியலோடு சுற்றுற, உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து நம்ம கையை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியாவது லைட்டாக தான் அடித்தாங்க. அந்த சுத்தியலை பார்த்ததும் அவனை வந்து வேகமாக போட்டு படுக்க போட்டு மிதிக்கிறானுங்க. செம்மையாக அடிக்கிறானுங்க. அவன் தலை ஃபுல்லாக ரத்தமாக வருது. அவனும் எவ்வளவோ கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டான். ஆனால் செம்மையாக அடிக்கிறாங்க. செம்மையாக அடிச்சுட்டு போதுண்டா இல்லைன்னா இவன் செத்துருவான்னு சொல்லிட்டு அவனுங்களும் பார்த்துட்டு விட்டுட்டு போகிறானுங்க. அது மட்டும் விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி, இது எப்படியும் உங்கள் அப்பா வாங்கினது தான்,
இப்போ என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா இறந்துட்டாங்க, நீ தான் பே பண்ணி ஆகணும், மரியாதையாக பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க போகிறானுங்க. இவனுக்கு என்னடான்னா அவங்க அப்பா பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறியில் வந்து இவன் சுத்தியலை எடுத்துகிட்டு அவனுங்களை கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு சுத்தியலை எடுத்துகிட்டு போகிறவன் அவன் வந்து நல்லவன் போல், கொலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட மனசு வரல. அப்படியே பார்க்குறான், அந்த 3 பேரை அடித்து போட்டானுங்கள்ல, அந்த 3 பேரையும் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். எடுத்து சுத்தியலை ஓங்கிட்டான். ஓங்கினதுக்கப்புறம் வந்து அவன் கையை வச்சு தடுத்து, என்னால் கண்டிப்பாக முடியாது, எப்படி நான் போய் கொலைலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். போனவன் வந்து டைரெக்டாக ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை வந்து பார்க்குறான். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வந்து அவனை வந்து சுத்தியலை கீழே போடுன்னு கத்துறாரு. இவன் அதை எதுவும் கண்டுக்காமல் அந்த சுத்தியலோடவே நடந்துட்டு வரான். அந்த போலீஸ் ஆஃபீஸரும் வந்து கன்னை வந்து ரெடி பண்ணி வைக்கிறாரு. அவனும் அந்த கன்னை பார்த்துட்டு, சரி நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் போல அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சுத்தியலை கீழே போட்டு அவன் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி நடந்து போகிறான். போலீஸ் இன்ஸ்பெக்டரும் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்காரு. இவன் டைரெக்டாக வந்தவன் நிறைய அடிபட்டிருக்கு போல், தலை ஃபுல்லாக அடிபட்டதுனால என்ன பண்ணுறான்னா போய் மயங்கி விழுந்துடுறான். விழுந்தவனை வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவனை வந்து ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாரு. இவனும் மயக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே படுத்துட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த செல்லுக்கு போகிறாரு. அவன் அரெஸ்ட் ஆகிருக்கிறான்ல, அந்த செல்லுக்கு போய் பார்த்துட்டு அவன்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாரு. இவனும் வந்து அதுக்கு பதில் சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கான். இவன் அப்போ தான் கேட்குறான், நீ இப்போ எவ்வளோ பெரிய கேஸில் இன்வால்வ் ஆகிருக்க தெரியுமா, 2 பெரிய மர்டர் கேஸ், இதில் வந்து நீ இன்வால்வ் ஆகிருக்க, நீ தான் பெரிய சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறமேட்டுக்கு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து 2 பிக்சர்ஸை வந்து அவன்கிட்ட காமிக்கிறாரு. இந்த 2 பேர் தான் நீ கொலை பண்ண ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. நான் கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு இவனும் முழிக்கிறான். நீ வேணால் பாரு, இவங்க 2 பேரும் நீ எழுதின அந்த நெக்ராஸ் கதையில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து செத்துருக்கானுங்க. அப்போ எழுதினவன் தானே கொலை பண்ணியிருக்கணும், அவன் தானே மெயின் சஸ்பெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்குறான். அதுக்கும் அவன் வந்து பதில் சொல்லாமலே இருக்கான். இவனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு திருப்பியும் பேனிக் ஆகிடுச்சு. அவன் கால் கையெல்லாம் போட்டு உதறிட்டு இருக்கான். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் நீ பதில் சொல்லாமல் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, மரியாதையாக வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, நான் எதுவும் பண்ணலை, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறான். உடனே அவன் வந்து திருப்பி கத்துறான், அப்போ இந்த சுத்தியலுக்கு என்ன அர்த்தம், இந்த சுத்தியல் உன்கிட்ட தானே இருந்தது, சாதாரண மனுஷனுக்கு எதுக்கு சுத்தியல் அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து சுத்தியல் வந்து நான் என்னோடய செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். செல்ஃப் டிஃபென்ஸா, எதுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ், யார்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு நான் நிறைய கடன் இருக்குது, நான் அந்த டெப்ட் கலெக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் அந்த சுத்தியலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதும், அப்படியா, டெப்ட் கலெக்டர்ஸ் எப்படியும் உனக்கு இருப்பாங்க, அவனுங்கள்ட்டேருந்து எதுக்கு தப்பிக்கிறதுக்காக நீ சுத்தியல் வச்சு சுற்றிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம், அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், அந்த நெக்ராஸ் நாவல் நீ தானே எழுதின, அதில் இருக்கிற மாதிரி தானே இந்த கொலையெல்லாம் நடக்குது, அப்போ நீ தானே அதை கொலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கைக்கிட்ட கேட்குறாரு. கைன்றவர் என்ன சொல்கிறான்னா, இல்லை என்னால் இதை மட்டும்தான் சொல்ல முடியும், நான் கொலை பண்ணலை, எப்படி இந்த இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நான் என்னோடய இமேஜினேஷன் வச்சு தான் வந்து நான் அந்த கதையெல்லாம் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சபார்டினேட் வந்து கையை பற்றி எல்லாம் விசாரிச்சிருக்காரு. சபார்டினேட் என்ன சொல்கிறான்னா, இவனோட வாழ்க்கையே ஒரு வந்து லிவிங் ஹெல் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் இருக்கிறதுக்கு செத்தே போகலாம், அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய கேஸோட சஸ்பெக்டு, அவர் வந்து ஒரு கிரிமினல், அவர் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டாரு, செத்து போனதுக்கப்புறம் அந்த கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்து இவன் தான் அதை பே பண்ணணும்னு சொல்லிட்டு இவனை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் இவன் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு நிறைய வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே டிவி நியூஸில் வந்து திருப்பியும் வந்து அந்த இன்டர்வியூவர் இருப்பார்ல, அவர் வந்து ஒரு நியூஸை வந்து சொல்கிறாரு, நெக்ராஸில் என்ன நடக்குதோ, அந்த நாவலில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் நடக்குதுன்றது வந்து ப்ரூஃப் ஆகிடுச்சு, ஒருத்தவன் சஸ்பெக்டை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க, எல்லாம் ப்ரூஃப் ஆகிடுச்சு, எல்லாத்துக்கும் வந்து இந்த பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி வந்து பாராட்டுறாங்க. ஹோல் கம்பெனியும் பாராட்டிகிட்ருக்கு. இவளும் நம்ம இவ்வளோ பெரிய இதெல்லாம் செஞ்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. யோசிச்சு முடிச்சதும் அவளும் அவளோட ஃப்ரெண்டு என்ன சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம தங்கச்சியோட ஐடி கார்டு வந்து கீழே விழுந்துருது. அந்த ஐடி கார்டை வந்து அவளோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு அந்த நேமை படிக்கிறா. அந்த நேம் கேள்விப்பட்ட நேம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்துட்டு கேட்குறா அவகிட்ட. அதுக்கு வந்து அவள் உடனே அந்த ஐடி கார்டை பிடுங்கிட்டு அவள் வந்து தனியாக வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து போயிடுறா. எதனால் போகிறான்றது வந்து நமக்கு தெரியல. உடனே போனதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு வந்து திருப்பி கேட்குறா, ஏன் இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவள் தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா தான் வந்து இருக்கிறதுலே மோசமான போலீஸ் ஆஃபீஸர், அவர் எல்லா கல்ப்ரிட்டையும் தந்து தப்பிக்க விட்டார்,
நான் போய் அவரோட பேரில் இருந்தேன்னா என்னையும் அப்படி தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவர் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் தான் அந்த இது எல்லாத்தையும் தலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள் ஃப்ரெண்டு இருந்துட்டு, எப்படி என்ன நடந்தாலும் நீ தான் என்னோடய ஃப்ரெண்டு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அதனால நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் பேசிவிட்டு திருப்பி ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நம்ம கையை காமிக்கிறாங்க. அவன் இன்னும் வந்து அந்த செல்லில் தான் அரெஸ்ட் ஆகிருக்கான். அவனையும் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 2 பேரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் இவன் இப்படியே இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம கை வந்து அங்கே இருக்க அந்த அவனை விசாரிக்கிறதுக்காக நிறைய பிக்சர்ஸை வந்து அவனோட டேபிளில் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஏதோ திடீர்னு ஏதோ நடக்குது, அடுத்த மர்டர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். கத்திட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் யாராவது இருக்கீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்றான். கூப்பிட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அவனை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மர்டர் கேஸில் ஒரு 10 விரலோட பிக்சர் வந்து இருக்கும். அது என்னன்னு நினச்சிருப்போன்னா, அவனை அந்த ஃபஸ்ட்டு கொலையாளியை வந்து அடிச்சுட்டு இருக்கும்போது டிஃபென்ஸுக்காக அவன் தரையை பிடிச்சிருப்பான், அதில் இழுத்து அந்த விரல்னு எல்லோரும் நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 10 விரலை வந்து நம்ம கை என்ன சொல்கிறான்னா, அது வந்து 10th சாப்டரை குறிக்குது அப்படின்னு சொல்கிறான். 10th சாப்டர், ஏன்னா வந்து செகண்ட் கொலை வந்து அந்த 10th சாப்டரில் எப்படி நடந்திருக்கோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அந்த சபார்டினேட் என்ன சொல்கிறான், நம்புகிற மாதிரி ஏதாவது சொல்கிறியா, யாராவது இப்போ உன்னை அடித்தாங்கன்னா நீ வந்து தரையை பிடிச்சி இழுக்க மாட்டியா, அதில் தான் அந்த ரத்தக்கரை வந்து பட்டிருக்கும், நீ உடனே 10th சாப்டர் அப்படின்னு சொல்கிற, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ செகண்ட் கேஸ்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த கை என்ன சொல்கிறான்னா, செகண்ட் கேஸில் வந்து ஒரு சோளக்காட்டு பொம்மையை வந்து நிறுத்தியிருப்பான். அந்த சோளக்காட்டு பொம்மை வந்து என்னோடய 14th சாப்டரில் ஒரு கவராக வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோடய கேஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த மர்டர் வந்து 14th சாப்டரில் என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் இவன் சொல்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சுட்டு டேரெக்டாக 14th சாப்டரை தேடுறதுக்காக டெலிட் ஆன அந்த ஃபைல்ஸை வந்து தேட போகிறாங்க. அந்த சபார்டினேட்டும் ஒரு வழியாக 14th சாப்டரோட ஃபைலை வந்து தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச உடனே நம்ம கை என்ன சொல்கிறான்னா, அந்த 14th சாப்டர் எதை பற்றினா ஒரு லாயரை தான் வந்து பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு லாயர் வந்து எல்லா கிரிமினல்ஸ் தப்பிக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லி நிறைய கிரிமினல்ஸ்க்கு வந்து பெயில் வாங்கி கொடுத்துருப்பான். அதனால் இப்படி பொய் சொல்லிகிட்டே இருந்ததுனால அந்த கில்லர் வந்து அந்த லாயரை வந்து கொலை பண்ணி அவரோட வாயை வந்து தச்சுருப்பாங்க. இன்னொரு தடவை பொய் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக வாயை தச்சுருப்பாங்க. அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த 14th சாப்டரில் வந்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறான். லாயரா, இப்போ மிஸ் ஆன லாயரை நாங்கள் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அப்படி பார்த்தா இந்த ஊரில் இருக்க எல்லா லாயருமே பொய் சொல்லிட்டு தான் தெரியுதாங்க, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எப்படியாவது இப்போ 2 days மிஸ் ஆன லாயர்ஸோட லிஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு ரெடி பண்ணி என்கிட்ட கொடு, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அவரோட சபார்டினேட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அவரோட சபார்டினேட்ஸும் அடுத்த நாளே வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தா, என்ன இவ்வளோ பேரா, இத்தனை பேர் இருந்தால் நம்ம யார் கண்டுபிடிக்கிறது, இதில் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சிருந்ததுக்கப்புறம் நம்ம கை வந்து ஜெயிலில் திருப்பி என்ன பண்ணிருக்கான்னா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்கு வந்து இப்போ நான் சாப்பிட்ற மூடில் இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காமல் சாப்பிட்றியா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இவன் சொன்னதை அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கேட்டுட்டு இவன் உடனே வந்து அவனோட கையில் இருக்க விலங்கை வந்து அவுத்து விட்டுட்டு இவரோட கைக்கு மாற்றிக்கிட்டாரு. இவரோட கைக்கு மாற்றிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நான் எங்கே தூங்குறேனோ அங்கே தான் நீயும் தூங்குற, நான் எங்கே சாப்பிட்றேனோ அங்கே தான் நீயும் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த விலங்கை மாற்றிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு அது கை வந்துட்டு, அப்போ நான் ரெஸ்ட் ரூம்லாம் போகணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கேட்குறான். அதுலேயே நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இவனும் சிரிச்சுட்டு என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நான் எந்த தப்பு பண்ணலன்னு தெரியுதுல, என்னை வீட்டுக்கு விடுங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறேன் ஒழுங்கா கேளு, அப்படியே நீ தப்பிச்சு போகலான்னு நினச்சின்னா கையில் துப்பாக்கி இருக்குது, அப்படியே காலில் சுட்டுருவேன், அப்புறம் நீ திருப்பி மாட்டிக்குவ, திருப்பி அப்புறம் காலம் ஃபுல்லாக ஜெயில் தான் சொல்கிறான். உடனே கையும் பார்த்துட்டு போகிறாங்க. 2 பேரும் இப்போ காரில் போயிட்டுருக்காங்க. காரில் போயிட்டுருக்கும்போது கை என்ன பண்ணுறான்னா தூங்கி விழுகுறான். நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அவனை வந்து சாய்ச்சி வைக்கிறாரு.
திருப்பி ஆனால் வந்து நம்ம கை வந்து தூக்கத்தில் தூங்கிட்டுருக்காரு. நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இவன்லாம் வந்து அந்த சுத்தியலை வச்சு யாராவது கொலை பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து முன்னாடியே நடந்த ஒரு சீன் வந்து போட்டு காமிக்கிறாங்க. அதில் என்ன பண்ணியிருப்பான்னா, கை வந்து பூனைக்கு போடுற சாப்பாடு 3 பாக்கெட் வந்து வாங்கியிருப்பான். வாங்கிட்டு காசு பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு மீதி 2 பாக்கெட் வந்து அங்கே வச்சுருப்பான். அதை வந்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நோட் பண்ணிகிட்ருப்பாரு. நோட் பண்ணிவிட்டு நம்ம கையும் எனக்கு 1 போதும், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 வாங்கிட்டு காசு செட்டில் பண்ணிட்டு அவன் வெளில போகும்போது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டுருக்கும்போது அவனையே பார்த்துட்டு உள்ளே போயிட்டுருக்காரு. அவன் ஏதாவது திருப்பி பார்த்துருவானா அப்படின்ற பயத்தில் வந்து அவனையே பார்த்துட்டு உள்ளே போயிட்டு மீதி வச்சுருந்த அந்த 2 பாக்கெட்டை இவர் வாங்கிட்டு போய் அந்த பூனைக்கு வந்து முன்னாடியே சாப்பாடு போட்டிருப்பாரு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கை வந்து போய் அந்த பூனைக்கு வந்து சாப்பாடு போடுவோம். இதெல்லாம் வந்து அந்த நம்ம செகண்ட் எபிசோடில் பாதியில் வந்து நடந்த சீனை வந்து கடைசியில் போடுறாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபன்னாகவும் ரொமான்டிக்காகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இன்னும் போக போக எபிசோடில் அடுத்து யார் கொலையாளி அப்படின்றத பார்ப்பாங்க. ஆனால் அடுத்த எபிசோடில் என்ன ஆகும்னா, இன்னொரு மர்டரும் நடந்துடும். அந்த மர்டர் மூலயமா வந்து நம்ம கை வந்து சஸ்பெக்ட் இல்லைன்னு ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் அந்த விலங்குல மாட்டிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் இறந்ததுனால இவன் வெளியில் போகாமல் இருந்தால் வேறு யாரோ தான் அவனை கொலை பண்ணியிருக்கணும். அப்போ இவன் சஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சி இவனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஏஜெண்ட்டாக மாற்றிடுவாங்க. இப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் நம்ம கையும் ஒன்றா சேர்ந்து வந்து அந்த மர்டர் யாருன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.